ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிஸ்டன்ஸ் சேனல். போயிட்டு இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குவைத்தில் அரசு ஒப்பந்த நிறுவனங்களில் பணிபுரிபவர்களின் இகாமாவை மாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குவைத்தில் ஜமியாவில் பணிபுரிபவர்கள் அரசு ஒப்பந்த திட்டங்கள் போன்றவற்றுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இகாமா மாற்றத்தை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. உள்துறையமைச்சக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி உள்ளூர் நாளிதழ் ஒன்று இதனை தெரிவித்துள்ளது. முதல் துணை பிரதமரும் உள்துறையமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்களின் முன்மொழிவை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது ஜமியாக்கள் அரசாங்க ஒப்பந்த திட்டங்கள் மற்றும் பிற ஒப்பந்த துறைகளில் பணிபுரிபவர்கள் தங்கள் இகாமாவை மாற்ற அனுமதிக்கப்படுவார்கள். இதற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள்: தற்போது வேலைவாய்ப்பு நிறுவனத்தில் ஓராண்டு பணி முடித்தல், முதலாளியின் ஒப்புதல், திட்டத்தை முதலிடுதல், இகாமா மாற்றத்திற்கான கட்டணம் 350 தினார் போன்றவை ஆகும். புதிய முடிவால் நாட்டில் உள்ள தமிழர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள். 2024 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 182 நாட்களில் போக்குவரத்து துறை நாட்டில் 3 மில்லியனுக்கும் அதிகமான போக்குவரத்து விதிமீறல்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாடுகள் மற்றும் போக்குவரத்து விவகாரங்கள் துறை தெரிவித்துள்ளது. அத்துமீறல்களில் மிக அதிகமாக அதிவேக வாகனம் ஓட்டுவது. இந்த காலகட்டத்தில் 15,31,625 விதிமீறல்கள் இந்த காலப்பகுதியில் ஏற்பட்டுள்ள 93 விதமான விபத்துகள். வாகனம் ஓட்டும் போது கையிடப்பட்ட தொலைபேசியை பயன்படுத்துவதால் கவனக்குறைவினால் ஏற்படும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 முதல் பாதியில் 30,868 மொபைல் போன் பயன்பாடுகள் மீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா அல் மசான் அவர்கள் புதன்கிழமை வரவிருக்கும் மழை காரணத்தின் நிலைமைகளை சமாளிக்க தயாராக வருவதாக உறுதிப்படுத்தினார். டாக்டர் அல் மசான் அவர்கள் பல்வேறு திறமையான அதிகாரிகளுடனான சந்திப்பிற்கு பிறகு ஒரு அறிக்கை குளங்கள் உருவாக்கம் போன்ற கனமழையால் ஏற்படக்கூடிய சிரமங்களை சமாளிக்க அமைச்சகத்தின் களக்குழுக்கள் தயாராக இருப்பதாகவும் மற்ற துறைகளைச் சேர்ந்த சக ஊழியர்களுடன் ஒருங்கிணைக்கப்படும் என்று உறுதிப்படுத்தினார். குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் சாக்கடைகளின் தூய்மை உறுதிப்படுத்தவும், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டுவதை தவிர்க்கவும், நீர் குழாய்களை அடைப்பு ஏற்படுவதை தவிர்க்கவும் அவர் வலியுறுத்தினார். கூட்டத்தில் புவியியலாளர்கள் குழு, பாதுகாப்பு, உள்துறை, சிவில் பாதுகாப்பு, தேசிய காவலர்கள், குவைத் தீயணைப்பு படை, குவைத் நகராட்சி, சிவில் விமான போக்குவரத்து ஆணையம், மின்சாரம், நீர், கல்வி அமைச்சகங்கள், குவைத் எண்ணெய் நிறுவனம், தேசிய பெட்ரோலிய நிறுவனம் மற்றும் வீட்டு வசதி மற்றும் சாலை அதிகாரிகள். விமான பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை பராமரிக்கும் நடவடிக்கைகளுக்கு இணங்க குவைத் விமானங்களில் அனைத்து வழித்தடங்களும் பிராந்தியத்தில் உள்ள சம்பவங்கள் மற்றும் உறுதியற்ற தன்மையிலிருந்து மாறிவிட்டதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் DGCA செவ்வாய் என்று தெரிவித்துள்ளது. சில விமானங்கள் அவற்றின் வழித்தடங்களில் ஏற்படும் மாற்றங்களால் குவைத்திற்கு தாமதாக வரும் என்று விமான பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து விவகாரங்களுக்கான தற்காலிக துணை இயக்குநர் ஜெனரல் அப்துல்லா அல் ராஜி அவர்கள் கூறினார். குவைத்தின் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக உள்ளன, மேலும் அமைதியின்மை முடிந்துவிட்டது. விமானங்களின் வருகையை உறுதி செய்யும் நடவடிக்கைகளின் படி குவைத் அல்லது பிற விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் பாதுகாப்பு முறையில் அவர் மேலும் கூறினார். தமிழ்நாடு பொறியாளர் மன்றம் TEF குவைத்தின் ஏற்பாட்டில் 15வது தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மாநாடு மற்றும் கண்காட்சி 2024 அக்டோபர் 10 வியாழன் அன்று காலை 7:30 மணி முதல் மாலை 3:30 மணி வரை கிரவுண்ட் பிளாசா பர்வானியாவில் உள்ள அல் பராக்கா வால் அறையில் நடைபெறும். TICE என்பது 50க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களை பங்கேற்புடன் அவர்களின் புதுமையான தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் மிகப்பெரிய தொழில்நுட்ப கண்காட்சியாகும். குவைத் நேஷனல் பெட்ரோலிய நிறுவனத்தின் அனுசரணையின் கீழ் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது. பிராந்தியத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆற்று தொழில்துறையில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் தொழில்துறை கல்வியாளர்கள் மற்றும் அரசாங்கத்தின் பயிற்சியாளர்கள் சிறந்த நடைமுறைகள், அனுபவங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் புதிய யோசனைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு தளத்தை வழங்குவதன் மூலம் TICE உலகளவில் பொறியியல் சகோதரத்துவத்தை அளிக்கிறது. இந்த சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சியில் கலந்து கொள்ள வணிக கூட்டாளர்கள் தங்கள் அலுவலக சக ஊழியர்களுடன் பதிவு செய்து கொள்ளுங்கள். பங்கேற்பதற்கு பிரதிநிதி கட்டணம் இல்லை. மாநாடு மற்றும் கண்காட்சியானது அமைச்சர்கள் மற்றும் குவைத் எரிசக்தி துறையை சேர்ந்த உயர்மட்ட பிரதிநிதிகளால் நடத்தப்படும். திரு P. கிருஷ்ணமூர்த்தி IOFS ஆணையர், புலம்பெயர்ந்த தமிழர்களின் மறுவாழ்வு மற்றும் நலன் ஆணையர் மற்றும் தமிழ்நாடு அரசின் திட்ட இயக்குநர் TIDCO மாநாட்டிற்கு கௌரவ விருந்தினராக கலந்து கொள்கிறார். மாநாடு மற்றும் கண்காட்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு கட்டாயம். இணைப்பை பயன்படுத்தி பதியவும்.
ஹார்ட் அசோசியேஷன் நடத்திய குவைத்தில் இதய நோய்கள் பற்றிய குறிப்பிடத்தக்க ஆய்வில் குவைத்தில் உள்ள ஹார்ட் அசோசியேஷன் மே 15, 2023 முதல் ஆகஸ்ட் 2024 வரையிலான 15 மாத காலப்பகுதியில் பதிவாகியுள்ளது. இதில் குவைத் அல்லாத 5396 பேர் சுமார் 71% மற்றும் மீதமுள்ள 29% அல்லது 2206 பேர் குவைத் நாட்டவர்கள். இந்த நூல்களில் இறப்பு விகிதம் 1.9% ஆகும். இது உலகளாவிய சராசரியுடன் ஒத்துப்போகிறது. ஆய்வின்படி 82% வழக்குகள் ஆண்கள் 6239, பெண்கள் 18%, 1363 உள்ளனர். 43% நோயாளிகள் தற்போதைய புகைப்பிடிப்பாளர்கள் மற்றும் 13% முன்னாள் புகைப்பிடிப்பாளர்கள். ஆய்வின்படி பாதிக்கப்பட்ட நோய்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்டனர். மேலும் சராசரி 56 வயதுகள். முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் ரோந்து பிரிவில் இருந்து ஒரு போலீஸ் அதிகாரியை பணியை நீக்கம் செய்ய உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. அங்கு அதிகாரி ஒரு பெண் சம்பந்தப்பட்ட முறையான தேடுதல் நடவடிக்கைகளை மீறியதாக ஒப்புக்கொண்டார். அறிக்கையின்படி அந்த பெண் பொது ஆய்வுத்துறையிடம் முறையான புகார் அளித்த போது இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. அவரது அறிக்கையில் வழக்கமான ரோந்து பணியின் போது நிறுத்தப்பட்டதாக அவர் விவாதித்தார். அவருடைய அடையாளத்தை கோரிய பிறகு அந்த அதிகாரி அவளை வாகனத்தில் இருந்து வெளியேறும்படி அறிவுறுத்தியாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் அவளது தனிப்பட்ட உடைமைகளையும் உடலையும் தேடத் தொடங்கினார். அந்த செயலானது அவளுக்கு அசௌகரியமாகவும் விளக்கமும் இல்லாமல் இருந்தது. புகாரின் பேரில் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் அதிகாரி தனது தவறான நடத்தையை ஒப்புக்கொண்டார். இந்திய வணிகம் மற்றும் நிபுணத்துவ கவுன்சில் குவைத் அதன் வருடாந்திர பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தலை செப்டம்பர் 29, 2024 ஞாயிற்றுக்கிழமை சல்மியாவில் உள்ள மெரினா ஹோட்டலில் நடத்தியது. இக்கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் கடந்த 2 ஆண்டு கால கவுன்சிலின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. வெளியேறும் கௌரவ தலைவர் திரு குர்பீன் சிங் லம்பா ஒரு இதயபூர்வமான பிரியாவிடை உரையை நிறுத்தினார். அவரது பதவிக்காலத்தை பற்றிய பிரதிபலிக்கும் மற்றும் IBCC பற்றி உறுப்பினர்களின் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். இந்தியாவிற்கும் குவைத்திற்கும் இடையே வணிகம் மற்றும் தொழில்சார் உறவுகளை வளர்ப்பதற்கான கவுன்சிலின் பணியை வெளிப்படுத்திய கூட்டு முயற்சிகளை அவர் பாராட்டினார். AGM நடவடிக்கைகளை கௌரவ செயலாளர் திரு சோலி மேத்யூ அவர்கள் கடந்த 2 வருடங்களில் சபை செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் பற்றிய விரிவான அறிக்கையை வழங்கியவர். பொருளாளர் திரு சுனித் அரோரா CA தீபக் பில்டால் தயாரித்த தணிக்கை செய்யப்பட்ட நிதிகளை வழங்கினார். உறுப்பினர்கள் நிதிநிலை அறிக்கையை மனதாக ஏற்றுக்கொண்டனர். IBPC நெறிமுறைகளின் தற்போதைய மாண்புமிகு துணைத் தலைவர் திரு கைசா சாஹிர் அவர்கள் மற்றும் கௌரவ இணை செயலாளர் திரு சுரேஷ் KP தானாக மாண்புமிகு பதவிகளுக்கு உயர்த்தப்பட்டார். தலைவர் மற்றும் கௌரவ வடிவமைக்கும் காலத்திற்கும் ஒரே செயலாளர்கள். நிதிநிலை அறிக்கை தொடர்ந்து துணைத் தலைவர், இணை செயலாளர் மற்றும் பொருளாளர் பதவிகளுக்கான வேட்புமனுக்களை அறிவிக்க தேர்தல் அலுவலர்கள் அழைக்கப்பட்டனர். பின்வரும் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். திரு கௌரவ் உபாராய் கௌரவ துணைத் தலைவர், திரு சுனித் அரோரா கௌரவ இணை செயலாளர், திரு கிருஷ்ணன் சூரியகாந்த் கௌரவ பொருளாளர். அவரது உரையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கௌரவ தலைவர் திரு கைசா சாஹிர் அவர்கள் 2024 முதல் 2026 காலத்திற்கான செயற்குழுவை அறிமுகப்படுத்தினார். IBPC-யின் செல்வாக்கை விரிவுபடுத்துவதற்கும் சென்றடைவதற்கும் முயற்சிகளில் கவனம் செலுத்தி கமிட்டியின் எதிர்கால திட்டங்களை அவர் முன்னிலைப்படுத்தினார். திரு சாக்கிர் இந்தியாவிற்கும் குவைத்துக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் குறிக்கோளுடன் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் பிற அமைப்புகளுடன் வலுவான உறவை தொடர்வதற்கான IBPC-யின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். திரு சுரேஷ் KP கௌரவ IBPC-யின் செயலாளர், இந்திய தூதரகம் மற்றும் குவைத்துக்கான இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஸ் வைகா IBPC முயற்சிகள் அனைத்திலும் தங்களின் அசைக்க முடியாத ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். வரும் பொருளாளர் திரு கிறிஸ்டின் சூரியகாந்த் அவர்களின் ஆதரவிற்கும் பங்கேற்பிற்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றியுடையுடன் AGM நிறைவு பெற்றது. IBPC குவைத் என்பது இந்திய குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்முறை உறவுகளை மேம்படுத்த இந்திய வணிகங்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுக்கு ஒரு தளத்தை வழங்கும் இந்திய தூதரகத்தின் கீழ் உள்ள ஒரு லாப நோக்கற்ற அமைப்பு மற்றும் உச்ச அமைப்பாகும். நெட்வொர்க்கிங் வாய்ப்புகள், நிகழ்வுகள், வணிகம் மற்றும் கலாச்சாரம் ஆகிய இரண்டும் வர்த்தக நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள் போன்றவற்றை ஏற்பாடு செய்வதன் மூலம் IBPC செறிவுற்ற வாய்ப்புகளை உருவாக்குகிறது. பல ஆண்டுகள் IBPC ஆனது இந்தியாவின் முன்னணி வர்த்தக சபைகள் மற்றும் AFSSOCHAM FICCI
CIA போன்ற நிறுவனங்களுடன் இடையே நிறுவன தொடர்பு வெற்றிகரமாக நிறுவியுள்ளது. TTCI மற்றும் FIEO மற்றும் குவைத் வர்த்தக மற்றும் தொழில்துறை சேம்பர். குவைத்துக்கான இந்திய தூதர் ஆதர்ஸ் வைகா குவைத்தின் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் கலிஃபா அப்துல்லா தாஹி அல் அஜீன் அல் அஸ்கர் அவர்களை திங்கட்கிழமை சந்தித்து பேசினார். கூட்டு முயற்சிகளின் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை முன்னேற்றுவதற்கான வழிகள் குறித்து இருதரப்பும் விவாதித்தனர். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் எக்ஸுக்கு எடுத்து சென்றது. AMB@ADRSHSWAIKE1. குவைத்தின் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் ஹஜி கலிஃபா அப்துல்லா தாஹி அல் அஜீஸ் அல் அஸ்கர் அவர்களை சந்தித்தார். கூட்டு முயற்சிகள் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை முன்னேற்றுவதற்கான வழிகள் குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தியது. இந்திய தூதர் ஆதர்ஸ் வைகா குவைத்தின் பொதுப்பணி தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் பந்தர் சேலம் அப்துல்லா அல் முசையா அவர்களையும் சந்தித்தார். இந்தியா மற்றும் குவைத் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு அதிகாரிகளும் விவாதித்தனர். AMB@ADRSHSWAIKE1 குவைத்தின் பொதுப்பணியாளர்களின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் பைலட் பண்டர் சேலம் அப்துல்லா அல் முசைனை சந்தித்தார். அவர்கள் இந்தியாவிற்கும் குவைத்துக்கும் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பின் பல்வேறு அம்சங்களை பற்றி விவாதித்தனர். மேலும் 3 இந்திய கடற்படை கப்பல்கள் குவைத்திற்கு வரவுள்ளன. இந்திய குவைத்தில் உள்ள தூதரகம் எக்ஸில் வெளியிடப்பட்டுள்ளது. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் கலிஃபா அல் அஜீல் அவர்கள் வணிக கடைகள் மற்றும் விற்பனை நிலையங்கள் எல்லைக்கு வெளியே பொருட்கள் மற்றும் சேவைகளை கட்டுப்படுத்துவதை சந்தைப்படுத்துவதை தடை செய்ய முடிவை வெளியிட்டுள்ளார். இந்த முடிவு நுகர்வோரின் வசதியை உறுதிப்படுத்துகிறது மற்றும் சரக்குகள் மற்றும் சேவைகளின் சீரற்ற சந்தைப்படுத்துதலின் விளைவாக அவர்கள் வெளியிடப்படும் துன்புறுத்தலில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறது. குடிமக்கள் பயோமெட்ரிக் கைரேகை எடுப்பதற்கான காலக்கெடு திங்கட்கிழமையுடன் முடிவடைந்த நிலையில் பயோமெட்ரிக் கைரேகை முடிக்காதவர்களின் கணக்குகளை முடக்க வங்கிகள் தயாராகி வருவதாக உள்ளூர் அரபு நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அறிக்கையின்படி நவம்பர் 1 முதல் அவர்களின் கணக்குகள் முடக்கப்படும் மற்றும் பயோமெட்ரிக் கைரேகை நடைமுறைகளை முடிக்காதவர்களுக்கு அனைத்து வங்கி பரிவர்த்தனையும் நிறுத்தப்படும். திட்டத்தின்படி அக்டோபர் 1 முதல் அனைத்து மின்னணு சேனல்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான கட்டண இணைப்பு WAMD சேவை பணப்பரிமாற்றம் போன்றவை இடைநிறுத்தப்படும் மற்றும் அக்டோபர் 15 முதல் அவர்களின் வங்கி அட்டைகள் கனெக்ட் விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்றவை திரும்பப் பெறுதல் மற்றும் டெபாசிட் செய்தல் ஆகிய இரண்டிற்கும் இடைநிறுத்தப்படும். நவம்பர் 1 முதல் வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு சென்றாலும் அவரது இருப்பில் இருந்து பணம் இருப்பது தடுக்கப்படும். கட்டுப்பாட்டு காலத்தில் கணக்கு முடக்கப்பட்ட வாடிக்கையாளரிடமிருந்து செலுத்த வேண்டிய தவணைகள் கடனாளர்களுக்கு ஆதரவாக தொடர்ந்து கழிக்கப்படும் என்று ஆதாரங்கள் எதிர்பார்க்கின்றன. வெளிமாநிலத்தவர்கள் பயோமெட்ரிக் கைரேகையை பூர்த்தி செய்வதற்கான காலக்கெடு டிசம்பர் 31 ஆகும். வெளிநாட்டவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் 1 ஆண்டு செல்லுபடியாகும் காலத்திற்கு பதிலாக 3 ஆண்டுகள் செல்லுபடியாகும். முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அவர்கள் வெளிநாட்டவர்களின் ஓட்டுநர் உரிமத்தின் செல்லுபடியாகும் 1 வருடத்திற்கு பதிலாக 3 ஆண்டுகளுக்கு போக்குவரத்து சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான அமைச்சரவை முடிவை வெளியிட்டார். இந்த 3 ஆண்டு செல்லுபடியாகும் உரிமம் மை குவைத் ஐடென்டிட்டி மொபைல் பயன்பாட்டில் புதுப்பித்த பிறகு காகிதத்தால் அச்சிட வேண்டிய அவசியமின்றி வழங்கப்படும். நாடு முழுவதும் தீ தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக குவைத் தீயணைப்பு படையின் செயல் தலைவர் மேஜர் ஜெனரல் காலித் ஃபஹத் அவர்கள் குவைத்தில் முதலீடு கட்டிடங்களுக்கு புதிய பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்துவதாக அறிவித்தார். தீயணைப்பு படையின் பிரதான செயல்பாட்டு அறையுடன் முதலீட்டு கட்டிடங்களை இணைக்கும் முக்கிய திட்டம் அந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை குவைத் செய்தி நிறுவனத்திடம் அளித்த பேட்டியில் மேஜர் ஜெனரல் ஃபஹத் அவர்கள் சமீபத்திய சம்பவங்கள், குறிப்பாக மங்காப் தீ விபத்து ஆகியவற்றின் வெளிச்சத்தில் இந்த புதிய விதிமுறைகளின் முக்கியத்துவத்தை கோடிட்டு காட்டினார். புதிய விதிமுறைகள் இப்போது தீ தெளிப்பான்களை நிறுவ அனைத்து முதலீட்டு சொத்துகளுக்கும் தேவைப்படும். முன்பு 10 மாடிகளுக்கு மேலுள்ள கட்டிடங்களுக்கு மட்டுமே இது தேவைப்பட்டது. எதிர்காலத்தில் ஏற்படும் தீ விபத்துகளை தடுக்க இடைநிறுத்தப்பட்ட கூரைகள், கூரை கதவுகள், அடித்தங்கள் மற்றும் சேமிப்பு வசதிகள் போன்ற பகுதிகளில் கவனம் செலுத்தி கட்டிடங்களில் ஆய்வுகளை தீவிரப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அக்டோபர் 1 முதல் டிசம்பர் இறுதி வரை பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிர்ணயிக்கப்படும் என்று மானியக் குழு அறிவித்துள்ளது என்று அல் சயேசா செயலி தெரிவித்துள்ளது.
91 ஆக்டின் பிரீமியம் பெட்ரோலின் விலை 85 பைசாவும், 95 ஆக்டின் சிறப்பு பெட்ரோல் 105 பைசாவும், 98 ஆக்டின் அல்ட்ரா பெட்ரோலின் விலை 250 பைசாவும் இருக்கும் என்று குழு கூறியது. டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விலையும் 115 பைசாக பராமரிக்கப்படுகிறது. ஜசீரா ஏர்வேஸ் குவைத்தின் முன்னணி குறைந்த கட்டண கேரியர். எப்போதும் மலியும் பயணத்தில் கூடுதல் மைல் செல்கிறது. குவைத்தில் இருந்து வரும் அனைத்து விமானங்களுக்கும் 30% சலுகை வழங்கி அவர்களின் சமீபத்திய விளம்பரத்துடன் விமான நிறுவனம் மற்றும் பயணிகளுக்கு அதிக அளவில் பறக்கும் வாய்ப்பு வழங்குகிறது. ஜசீரா ஏர்வேஸ் அதன் நெட்வொர்க்கில் 60க்கும் மேற்பட்ட நகரங்களில் இருந்து தேர்வு செய்ய புதிய இடங்களை ஆராய அல்லது குடும்பம் மற்றும் நண்பர்களை பார்க்க நியமமான பயண விருப்பங்களை வழங்குகிறது. இது நம்ப முடியாத ஒப்பந்தத்தை பயன்படுத்தியுள்ள ஜசீரா தரமான www.jazeeraAirways.com மொபைல் ஆப்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு சேவைகள் அல்லது வேறு ஏதேனும் சேனல்கள் மூலம் உங்கள் விமானங்களை முன்பதிவு செய்யும் போது J930 என்ற விளம்பர குறியீட்டை பயன்படுத்தவும். செப்டம்பர் 30க்கு முன் செய்த முன்பதிவுகளுக்கு அக்டோபர் 1 முதல் நவம்பர் 30 வரையிலான பயணங்களுக்கு இந்த சலுகை செல்லுபடியாகும். மலிவு நம்பகத்தன்மை மற்றும் வாடிக்கையாளர்கள் திருப்திக்கான அதன் அர்ப்பணிப்புடன் முன்னுரிமை சேவைகள், முன்பதிவு செய்யப்பட்ட உறவுகள் மற்றும் உள் ஷாப்பிங் பொருட்கள், இருக்கை விருப்ப தேர்வுகள் மற்றும் பலவற்றையும் நீங்கள் தேர்வு செய்ய பல்வேறு பயண கூடுதல் வசதிகளை ஜசீரா ஏர்வேஸ் வழங்குகிறது. ஜசீரா ஏர்வேஸின் துணை தலைமை நிர்வாகி அதிகாரி கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் கூறியதாவது, ஜசீரா ஏர்வேஸின் அனைவருக்கும் பயணத்தை எளிதாக்குவதே எங்கள் நோக்கம். உற்சாகமாக விளம்பரங்கள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மலிவு விலையில் புதிய சாகசங்களை மேற்கொள்ள எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறோம். குவைத்தில் இருப்பதற்கான பயண அனுபவத்தை மேம்படுத்தவும், புதிய இடங்களுக்கான கதவுகளை திறக்கவும், அடிக்கடி பயணங்களை ஊக்குவிக்கவும் நாங்கள் அர்ப்பணித்துள்ளோம். ஒன்றாக நாங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துகிறோம் மற்றும் மறக்க முடியாத நிகழ்வுகளை உருவாக்குகிறோம். கேன்வாஸில் 14 மீட்டர் ஓவியத்தின் மூலம் குவைத் கலைஞர் இப்ராஹிம் சுக்ரல்லா அவர்கள் குவைத் பாரம்பரிய திருமணங்களின் சாரத்தை துடிப்பான மற்றும் கலை சித்தரிப்பில் பிரதிபலித்தார். கலைப்படைப்பு குவைத் திருமணத்தின் பல்வேறு நிலைகளை விளக்கியது. நிச்சயதார்த்தத்துடன் கலைப்படைப்பு தொடங்கிய, அதைத் தொடர்ந்து தர்சா மணமகளுக்கு ஒரு பரிசு, பின்னர் திருமண ஒப்பந்தம் மெல்சா என்று அறிவிக்கப்பட்டது. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களால் சாட்சியம் அளிக்கப்பட்டது. பின்னர் எல்வா மணமகளுக்கான நிகழ்ச்சியான கொண்டாட்டம் மற்றும் மணமகன் திருமணத்திற்கு பிறகு அவர்களின் புதிய வீட்டிற்கு ஜஃபா அணிவகுப்பு. குவைத் திருமணங்களின் விவரங்களை ஆராய்ந்து தனித்துவமான மற்றும் புதுமையான அணுகுமுறை வழங்கும் மிகப்பெரிய படைப்புகள் இதுவும் ஒன்றாகும். சுக்ரல்லா குவைத்தின் சுற்றுச்சூழலின் கூறுகளை வண்ணங்கள், லைட்டிங் நுட்பங்கள் மற்றும் கட்டடக்கலை அம்சங்கள் மூலம் ஒருங்கிணைத்துள்ளார். இது ஒரு வரலாற்று ஆவணமாக நிற்கும் ஒரு குறிப்பிடத்தக்க பதிப்பாகும். வாடிக்கையாளர்களுக்கு மின்னணு வங்கி அனுபவத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் பண பரிவர்த்தனைகளை உரைப்பதன் மூலமும், பல்வேறு மின்னணு கட்டண செயல்களை பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான மாற்றாக பயன்படுத்துவதன் மூலமும், டிஜிட்டல் மாற்றத்துடன் வேகத்தை தக்க வைக்கும் சமூக கலாச்சாரத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் கனட் அறிவித்துள்ளது. அதன்படி புதிய சேவையானது வாம்டு அறிமுகம். இந்த சேவையானது பிராந்திய மற்றும் சர்வதேச அளவில் கட்டண தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களை தொடர் உருவாக்கப்பட்டது. மேலும் சவால்களை எதிர்கொள்ளும் போது நவீன நிதி தொழில்நுட்பங்களுடன் சீரமைக்கப்பட்ட பயன்படுத்த எளிதான உயர்தரம் மற்றும் திறமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்க கட்டண உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் வழங்கப்பட்ட சேவையின் தரம் மற்றும் பாதுகாப்பு பாதிக்கும் வாய்ப்புகள், பணியாளர்களின் லட்சியங்கள் மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. வாம்டு சேவையானது நவீன நிதி தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப பயன்படுத்த எளிதான உயர்தரம் மற்றும் திறமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்கும் கட்டண உள்கட்டமைப்பை விரிவுபடுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட சேவைகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு பாதிக்கும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை இது நிவர்த்தி செய்கிறது. பயனாளர்களின் லட்சியங்கள் மற்றும் விருப்பங்களை பூர்த்தி செய்கிறது. கனட்டின் CEO திரு ஈசம் அல் காசம் நிறுவனம் ஒரு புதிய உடனடி கட்டண சேவையை அறிமுகப்படுத்தி என்று அறிவித்துள்ளார். இது பயனாளர்களுக்கு தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு இடையே பணத்தை மாற்றும் போது வேகம் மற்றும் பாதுகாப்பின் அடிப்படையில் தனித்துவமான மற்றும் முன்னோடி இல்லாத அனுபவத்தை வழங்குகிறது. ஏற்கனவே உள்ள உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதிய கட்டண முறைகளை உருவாக்குதல் மற்றும் உள்ளூர் மற்றும் பிராந்திய சந்தைகளின் சேவை திறனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான கட்டண சூழலை வழங்குவதே கெனட் இன் முதன்மையான மூலோபாய கவனம் மற்றும் என்று அல்கானம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் கனட் பங்கு பெறும் வங்கிகளுக்கு வழிகாட்டுதல், பாத்திரங்கள், பொறுப்புகள், பரிவர்த்தனை வரம்புகள் மற்றும் மாற்றுவதைவு
உருவாக்கம் உள்ளிட்ட பொதுவான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை நிறுவியது என்று அல் காஸ்னம் மேலும் விளக்கினார். தகவல்களின் ரகசியத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதற்கான தேர்வு செயல்முறைகள் மற்றும் வழிமுறைகளும் நிறுவனம் அமைத்துள்ளது. இந்த சேவையானது உள்ளூர் வங்கிகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்களின் மின்னணு சேனல்கள் மூலம் தொடங்கப்பட்டது. கனட் குவைத்தில் பணமாற்றாளராக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரை உடனடி கட்டண தீர்வுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். வாங்கு சேவையின் செயல்பாடு குறித்து உள்ளூர் வங்கிகளின் மொபைல் பயன்பாடுகளில் பணம் செலுத்துதல் மற்றும் பரிமாற்றம் விருப்பமாக இது கிடைக்கும் என்று அல் ஹாஸ்னம் விளக்கினார். பிறந்தவர்கள் தங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட போன் எண்ணை பயன்படுத்தி சேவைக்கு பதிவு செய்வார்கள். இந்த நேரத்திலும் உடனடியாக பண பரிமாற்றங்களை பெற அனுமதிக்கிறது. குவைத்தில் மின்னணு பணம் செலுத்துவதில் முன்னோடியாக இருக்கும் ஷேர்ட் எலக்ட்ரானிக் பேங்கிங் சர்வீஸ் கம்பெனி கனட் 1992 ஆண்டு உள்ளூர் வங்கிகளின் கூட்டாண்மை மற்றும் தங்கள் அமைப்புகளை இணைக்கவும் மேம்பட்ட நெட்வொர்க் மூலம் பரந்த அளவிலான வங்கி சேவைகளை செயல்படுத்தவும் நிறுவப்பட்டது. மிக உயர்ந்த உயர்தலான தரத்தை கடைபிடித்து மின்னணு வங்கி மற்றும் பணம் செலுத்தல் போன்ற பல்வேறு துறைகளில் அதிநவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதற்கு கனட் உறுதி பூண்டுள்ளது. குவைத்தில் வணிக வங்கி மற்றும் அரசாங்க துறைகள் ஆகியவை நிறுவனத்தின் இலக்கு துறைகள் ஆகும். குவைத்தில் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரின் நல்லாதவர்கள் இனிய பயணத்தை தொடர அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூலன் சார். நன்றி, வணக்கம்.